பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் என்றால் என்ன? வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை, போராட்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, மனசு நிம்மதியா இருக்கணும். வசதியா இருந்தா மட்டும் நிம்மதியா இருக்கும், இல்ல சொத்து இருந்தா நிம்மதியா இருக்கும், இல்ல பணம் இருந்தா நிம்மதியா இருக்கும். இல்ல, ஆண்டவர் ஆசீர்வாதம் அந்த வீட்டுல இல்லைன்னா அந்த வீடு நிம்மதியா இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார், உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உலகத்துல பிரியமானவர்களே, யாக்கோப் என்ற ஒரு மனிதன் தகப்பன் வீட்டை விட்டு அன்றைக்கு மாமன் வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு கடந்து போகும்போது வெறும் தடியோட கோலோட கடந்து போனார். அவர் பெருங்கூட்டமாய் பெருக செய்த தேவன் நாம் தேவன் அல்லவா? அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்போ இருக்கிற சுத்தவான்களை செய்தார், இப்பொழுது செய்ய மாட்டார் என்று நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உண்மையாகவே நீ ஆண்டவரை விசுவாசித்து அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்காக நீ உண்மையாய் வாழ்கிறது உண்மையா இருந்தா, பரிசுத்தமாய் வாழ்கிறது உண்மையா இருந்தா, நீ ஆண்டவருக்காகவே நிற்பது உண்மையா இருந்தா, நிச்சயமாக இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. வானத்தின் பலகனைகளை திறந்து எடுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை உனக்காக ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீ விட்ட கண்ணீருக்கு பதில் கிடைக்க போகிறது. விட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கு நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? எதற்காக திகைத்து கொண்டிருக்கிறாய்? பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நீர் என்ன பேச போகிறீர் என்று ஆண்டவரை கேட்கும் போது சொன்னார், என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அடியாளோடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இருந்த போது, தேவையில்லாத எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை பெருக செய்தார். அப்படியாக உனக்கும் செய்வார். பிரியமானவர்களே, வேலை வாய்ப்பு இல்லையா? குடும்பத்துல வீடு கட்ட முடியாம இருக்கிறாயா? இல்ல திருமண காரியங்களை செய்ய முடியாம இருக்கிறாயா? இல்ல கர்ப்பத்தின் கனி இல்லையா? குடும்பத்துல பிரச்சனைகளா, போராட்டங்களா, நெருக்கங்களா, வியாதிகளா, எதுவா இருந்தாலும் சரி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் வாழ்க்கை மாறும். உன்னுடைய மாவு பிசைகிற தொட்டியும் உன்னுடைய அப்பத்தின் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். கைவிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய நில கனிகளை நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உன்னுடைய வேலை காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். கர்ப்பத்தின் கனியில ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். போராட்டம் இல்லாத வாழ்க்கை, சத்ருவின் இடத்துல உனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். உன்னுடைய சத்துருக்களை துரத்துவார். உன் குடும்பத்துல நிம்மதி தருவார். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ஹல்லேலூயா. கோர்ட் கேஸ்ல ஜெயித்த தருவார். நிம்மதியான வாழ்க்கை தருவார். சபையை ஆசீர்வதிப்பார். ஊழியத்துல பெருக செய்வார். எதுவா இருந்தாலும் சரி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு வார்த்தை சொன்னா போதும். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆபிரகாம் அவரை அழைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் போது, எந்த இடத்துல நான் கடந்து போக வேண்டும் ஆண்டவரே என்று ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆபிரகாம் இடத்துல கீழ்ப்படுகிறது விசுவாசம். விசுவாசிகளுக்கு தகப்பனா இருந்த ஆபிரகாம் முதலாவது செய்த காரியம் என்னவென்றால், முதலாவது ஆண்டவர் கீழ்ப்படிந்தார். எந்த இடத்துல கடந்து போக வேண்டும் என்று அறியாது இருந்தும் அவர் கடந்து போனார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை விசுவாசித்தார். ஆண்டவருக்காக உண்மையாயிருந்தார். எல்லாவற்றிலும் அற்புதங்களை, அடையாளங்களை காண்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். நாம் ஏன் கலங்க வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும் என்று ஒரு நிச்சயத்தோடு, ஒரு தைரியத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு கடந்து போனார். இந்நாட்களில் நீ அப்படி இருந்தால் உண்மையாகவே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமென்.